மணித்துளிகள் டிசம்பர் 22, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு இதயத்தை காண்பவர். தியான வசனம் சங்கீதம் 44, 21. தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. அதிவேகமாக முன்னேறி செல்லும் விஞ்ஞான உலகில மனிதன் சென்றடைய முடியாத இடங்களை எல்லாம் சென்றடைந்து அவ்விடங்களை எல்லாம் ஆராய்ந்து அவற்றை உலகிற்கு வெளிப்படுத்துகிறான். ஆனால் ஒரு மனிதனின் இருதயத்தை சென்றடைந்து அந்த இருதயத்தில் மறைந்திருக்கும் காரியங்களை வெளிப்படுத்த அவனால் முடியுமா? மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று மார்க் 10:27 வாசிக்கிறோம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தவன் சகேயு. இவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது தானும் இயேசுவை எப்படியாகிலும் காண வேண்டும் என்று தன் இருதயத்திலே வாஞ்சை கொண்டான். ஆனால் அவன் ஜனத்திரளுக்குள் சென்று இயேசுவை காண முடியாத குள்ளனாக இருந்தான். எனவே அவன் இருந்த வழியிலே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதும் ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். என்ன ஆச்சரியம்! தன்னை காண வாஞ்சையோடு இருக்கும் சகேயுவை அறிந்தவராய் அம்மரத்தின் அடியிலே வந்த இயேசு அங்கே நின்று, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று அவனை பெயர் சொல்லி அழைத்தார். அவன் வீட்டை ரட்சிப்பினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பினார். உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை காண வேண்டும், அவருக்குள்ளான நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கும் நாம் விடுபட முடியாதிருக்கும் நம் பாவ வாழ்க்கையால் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறோமா? என்னில் அன்பு செலுத்தி என்னை பெயர் சொல்லி அழைக்க யாரும் இல்லையே என்று யாரும் அறியாத கண்ணீர் விடுகிறோமா? கலங்காதீர்கள். அன்று சகேயுவை கண்ணோக்கிய இயேசு இன்று நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆனால் நாம் அவர் சத்தத்திற்கு செவிசாய்த்து சகேயு போல இன்றே நம் ஆத்தும நேசருக்கு நாம் இருதயத்தை திறந்து கொடுப்போமா? அவரை நம் இருதயத்துக்குள் அழைப்போமா? தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவரும் நம்மை பெயர் சொல்லி அழைத்து உங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து உங்களை உருவாக்கினவரும் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்கு நாமம் தரித்தவருமாயிருக்கிற கர்த்தர் ஒருவரே உங்கள் இருதயத்தின் அந்தரங்கங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவராகையால் அவர் அழைப்பிற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களை மீட்டு மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்பி வழி நடத்துவார். உங்கள் எண்ணங்கள் மற்றும் மனதில் புதைந்து கிடக்கும் கவலைகளை அறிந்து அவர் உங்களை தேற்றுவார். அவரை நம்புகிறவர்கள் தோற்று போவதில்லை. தேவனை நம்பி நாம் ஜெயம் கொண்டவர்களாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.